ஏன் தமிழ் படங்கள் தொடர்ந்து தப்பு செஞ்சவன் ஹீரோவாக இருந்தாலும், இல்ல தப்பு செஞ்சது ஹீரோயினாவே இருந்தாலும், ஃபோக்கஸ் ஏன் எப்பவுமே ஹீரோ மேல இருக்கு? இத பத்தி நீங்க என்னைக்காவது ஆலோசிச்சது உண்டா? ஹீரோ மேல தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்கறது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி வந்து ஹீரோ இப்ப மேல நான் தான். உங்களுக்கு ஆனா உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு சாலிட் எவிடன்ஸ் வைக்கிறேன் உங்க முன்னாடி. இந்த மாதிரி எங்கேயோ கேட்ட குரல்ல ஒரு ஒரு விஷயம் வருது. இல்ல அங்க கூட என்னன்னாங்க, இப்ப அவன் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி அவன் நல்லபடியா அவனுடைய லைஃப் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவன் வரும்போது கூட அவன் மேல கருணை காட்டி எல்லாரும் ஒதுக்குன மாரி அவள ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிக்கிறானே ஒழிய, இப்ப அவளே கில்ட்டியா ஃபீல் பண்றான். ஏன்னா இவன் இன்னொரு கல்யாணம் ஆயிப்போச்சுல்ல, இனி போய் அவ மாமூலா இருக்க முடியுமா அங்க? அதே மாரி அந்த சொசைட்டிங்கிறது என்ன இருக்கு? ஊர்ல எல்லாரும் அந்த ஊர் எதிர்ப்பையெல்லாம் தாண்டிட்டு தான் அவன் இது பண்றான். ஸோ அவளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குமில்ல, நம்ம ஒரு பொண் செய்யக்கூடாத தவறு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அந்த கதை அமைப்பத்தான் நாங்க வந்து கொஸ்டின் பண்றேன் சார் உங்ககிட்ட. இந்த கில்ட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்ப மௌன கீதங்கள் ஹீரோவ வச்சுக்கணும். 2 கதைய விவாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ம், மௌன கீதங்கள்ல ஒரு ஹீரோ, எங்கேயோ கேட்ட குரல்ல ஒரு ஹீரோயின். 2 பேருமே செஞ்சது ஒரு நாள் ஸ்லிப்பு தான். இந்த ஒரு நாள் ஸ்லிப்புக்காக இவர் ஏன் மன்னிக்கப்படக்கூடாது? இவர் இவ்வளவு மெனக்கடுறாரேன்ற ஸ்கோப்பை வந்து அந்த ஹீரோக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனா அவ ஒரு நாள் தவறு பண்ணிட்டா, அவளுக்கு ஏன் அந்த ஸ்கோப்பை கொடுக்க கூடாது? அவளுக்கு ஏன் வந்து அந்த ஒரு ரீ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க கூடாது, வாய்ப்பை கொடுக்க கூடாது அப்படின்ற மெனக்கடல் ஏன் எந்த தமிழ் படங்களிலும் வரமாட்டேங்குது? இல்ல தமிழ் படங்கள்ல வரலன்னு நம்ம சொல்ல முடியாதுங்கப்பா. நமக்கு வந்து ஒரு முன்னால எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணா அப்படியே தான் அந்த வெள்ளை புடவையோட தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. அதிலிருந்து மாறலையா? அதுலேருந்து அப்படி கிடையாது. நீயும் லைஃப் உனக்கு இருக்கு. நீ வெள்ளை புடவை தான் கட்டி இப்படித்தான் இருக்கணும்னு அதை வந்து யாரு ஓவர பீரியட் எல்லாமே ஆம்பளையா அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அதுக்கு ஒரு தீர்வு கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கல்யாணங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து டைவர்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சிருந்தா கூட மீண்டும் அவங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு லைஃப் வருதுன்னு சொன்னோம்னா சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்குதில்ல.